கோயம்புத்தூர்ல இருக்கிற அன்னூர்ல இருந்து வரோம். ஓகே, எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க உங்க எக்ஸைட்மென்ட் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து பாக்குற ராக்கெட் லான்ச். ஓகே, ரொம்ப சூப்பர். ஓகே. சோ நீங்க எல்லாம் என்ன Dress கோட்ல இருக்கீங்க? ஒரு வித்தியாசமான Dress கோடா இருக்கு, சொல்லுங்க. வணக்கம். நாங்கள் கராத்தே கியோகிஷன் கராத்தே அமைப்பின் சார்பாக நாங்கள் ஒரு 4 மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைமாக எங்கள் மாணவர்கள் கராத்தேல மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லேயும் நல்லா சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை முயற்சி எடுத்து நாங்கள் இதை ஸ்டெப் எடுத்து வந்திருக்கோம். எல்லா மாணவர்களையும் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். நாங்கள் சென்னையில இருந்து வந்திருக்கோம். ஓகே, ஓகே. சென்னையில இருந்து எப்படி டிராவல் பண்ணி வந்தீங்க? நாங்க ஸ்கூல் வேன்ல வந்தோம். ஸ்கூல் வேன்ல வந்தீங்க. ஓகே. சோ இது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு எக்ஸைட்மென்ட்? ஃபர்ஸ்ட் டைம் ஜாலியா இருந்துச்சு. என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஓகே, ஓகே. சோ இதுக்கு முன்னாடி சந்திராயன் 3 எல்லாம் பாத்தீங்களா டிவில? எப்படி இருந்துச்சு? அப்ப எப்படி இருந்துச்சு? சந்திராயன் 3 எங்க போச்சு? சோ உங்களுக்கு விஞ்ஞானி ஆகணும்ன்ற ஆசை இருக்கா? எப்படி இருக்கு? உங்களுடைய ஆசை என்ன? அது ஆசையா இருக்கு, ஆனா ஆக முடியுமா? ஆக முடியும், டெஃபினட்டா. ஓகே, ஓகே, ஓகே. சோ சொல்லுங்க, எப்படி இருக்கு? எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்க சென்னை குரோம்பேட்ல இருந்து வந்திருக்கோம். ஓகே. சோ ஹாப்பி ஃபர்ஸ்ட் டைம் பாக்க. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன ராக்கெட் லான்ச் ஆகுது? குறிப்பா நம்ம நிறைய கமர்ஷியலா வந்து ராக்கெட் லான்ச் பண்றோம். சோ அந்த மாதிரியான ஒரு ராக்கெட் இது. சோ எப்படி பாக்குறீங்க இந்த கமர்ஷியலா உலக நாடுகளுக்கு நாம வந்து உதவி செய்யறது? PSLV Probo 3 வந்து இங்கே லான்ச் ஆகிறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கே பார்க்கறதுனால ரொம்ப தேசப்பற்றோட இங்கே பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ப்ரோ 3னுடைய ஒர்க் என்னன்னு பார்க்குறீங்களா? சன்னோட அப்சர்வேஷனை வந்து எப்படி நம்ம வந்து அப்சர்வேஷன் நம்ம வந்து கண்காணிக்கிறது தான் இந்த ப்ரோபா 3யோட வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நீங்கள் சொல்லுங்கள். ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால ரொம்ப ஈகர்னஸா பாக்குறேன். ஆமா, 12th ஸ்டாண்டர்ட்னால லாஸ்ட் இயர் ஆஃப் ஸ்கூலிங். சோ எங்க ஸ்கூல்ல இருந்து இது கூட்டி போறது வந்து ரொம்ப ஹாப்பி. எக்ஸாம் டைம்லயும் வந்து சயின்ஸ் ரிலேட்டடா ஓகே, ரொம்ப ஹாப்பி. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டட். யாருக்கு இதுல சயின்டிஸ்ட் ஆகணும்ன்ற ஆசை? யாருக்கு இருக்கு? சொல்லுங்க, எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க? எவ்வளவு சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி எங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நாங்க ஹாப்பியா ஃபீல் பண்றோம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் we are coming here. 50 ஸ்டூடண்ட்ஸ் வந்திருக்கோம். சோ இப்போ நம்மளுடைய ஸ்டூடண்ட் மத்தியில நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு. சயின்ஸ் ரிலேட்டடா சயின்டிபிக்கா நம்ம வந்து அவங்களை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? ஆர்வம் எப்படி இருக்கு? சார் ஆக்சுவலி எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா we are sending for many inter school competitions. Apart from that we have a science club. So அது மூலமா நாங்க we are motivating children. ஓகே, ஓகே. மாணவர் மத்தியில அந்த ஆர்வம் அதிகம். scientific temper கொண்டு வரோம் சார். even teachers வந்து apart from our subjects we bring in lot of activities. So அது மூலமா we are bringing scientific temper and curiosity. ஆக்சுவலி இதுவே வந்து லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸா சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ஃபீஸ் பே பண்ண இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க. அதாவது லான்ச் வந்து நாளைக்கு மாத்தி வச்சிருக்காங்க. சோ எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்? எவ்வளவு ஆர்வமா வந்தீங்க? ஆக்சுவலி எங்க ஸ்கூல்ல வந்து 1 to 2 வீக்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் இதெல்லாம் டைம் ஸ்பெண்ட் சொல்லிட்டாங்க. அதுக்கு நாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் அது இந்த மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணி ரொம்ப ஆர்வத்தோட வந்தோம். இப்போ இந்த வெதர் கண்டிஷன்னால இஸ்ரோ இது பண்ணி வச்சிருக்காங்க. சோ நீங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தீங்க? இப்போ இந்த அனௌன்ஸ்மென்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப நல்ல ஆர்வமா வந்தோம். ஓகே, ஒண்ணுமே போச்சு. சொல்லுங்க, சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா வந்தோம். இப்படி பண்ணிட்டாங்க. சோ நாளைக்கு பறக்கும். ஆனா நாளைக்கு வர முடியாது. சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு திடீர்னு வர 1 வீக்கா நான் வரேன்னு எங்க அம்மா கிட்ட கேட்க சொல்லி ஒரு 3 days 4 days முன்னாடி ஓகேன்னு சொன்னாங்க. ஆமா வந்து வீட்ல எவ்வளவு பர்மிஷன் வாங்குனீங்களா? திடீர்னு இன்னைக்கு வந்து இல்லன்னு சொல்லுமே ஒரு மாதிரி பார்த்தேன். ஓகே, ஓகே. சொல்லுங்க, சொல்லுங்க. ரொம்ப என்ஜாய்மெண்டோட வருவோம்னு நினைச்சேன் சார். பார்த்தா டக்குன்னு கேன்சல்ட்டாங்க வெதர்னால. ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இஸ்ரோ 2000 ரூபா கொடுத்தாங்க சார். 2000 ரூபா கொடுத்தோம். அது வேற ஒரு பக்கம் கஷ்டம் சார். ஆமா, ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஆமாங்க, ஃப்ரீயா கொடுத்தாங்க. என்ஜாய்மெண்டோட பஸ்ல இருந்து சென்னையில இருந்து வரோம் சார். சென்னையில இருந்து வரோம். எல்லாரும் ஓகே, ஓகே. ரொம்ப வருத்தமா இருக்கேன். எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு இந்த அனௌன்ஸ்மென்ட் எல்லாம்? பஸ்ல வரும்போதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம். எப்படி பார்க்க போறோம் அதனால. ஆனா சார் சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப வேளாங்கண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப
ஸோ கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். கோயம்புத்தூர் நாங்கள் தமிழ்நாடு கியோகிஷன் கராத்தே சார்பாக வந்திருக்கிறோம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸு மொத்தமாக ஒரு 50 பேர் வந்தோம். வந்து ராக்கெட் லான்ச் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு, பார்க்கறதுக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க பைக்லயே டிராவல் பண்ணி வந்தோம் சென்னையில இருந்து இங்க ராக்கெட் லான்ச் பார்க்கலான்னு. பட் லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஆமா நாங்க இவரோட ஸ்கூல் வந்து இன்னைக்கு லீவ் போட்டுட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவா வந்தோம். நடுவுலயும் வந்து மழை வந்துச்சு, அதையும் பொருட்படுத்தாம இங்க ஸ்பாட்ல வந்து தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ள வந்தோம். பட் இந்த மாதிரி லாஸ்ட் டைம்ல கேன்சல் ஆயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமா, ஆமா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவ்வளவு தூரம் வந்து டிராவல் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. வந்ததே வேஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு சார். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து வரோம். வேளாங்கண்ணி ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரோம். நாங்கள் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரது. ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரோக்கு வரது. நிறைய செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்கும். அதே மீறி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக உள்ளே வந்தாக்கா இந்த மாதிரி வந்து இது சொன்னோன்னே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. தேங்க்யூ சார். சொல்லுங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க? சார் we are from சிட்லப்பாக்கம் சார். சிட்லப்பாக்கம் சென்னை சார். நாங்க NSN ஸ்கூல்ல NSN மெமோரியல்ல இருந்து வரோம் சார். ஸோ எவ்வளோ உங்களுக்கு எதுவா இருக்கு, கஷ்டமா இருக்கு? ஷார்டா தான் சார் இருக்கு. we were expecting a lot. ஸோ நேற்று நைட்டெல்லாம் என்ன எப்படி இருந்துச்சு உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் என்னவா இருந்துச்சு? ஸோ இதை மிஸ் பண்ணது எப்படி இருக்கு? இல்ல சார், ஃபர்ஸ்ட் டைம் இது நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது இதை பார்க்கணும்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ராக்கெட் லான்ச் பார்க்க வர்றது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்தோம். கேன்சல் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப சேடா இருக்கு. ஸோ நாளைக்கு லான்ச் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? நாளைக்கு லான்ச் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல பார்க்கலாம்னு நினைச்சேன், முடியல, வலிக்குது. நாளைக்கு டிவில தான் பார்க்கணும். ஓகே, நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்க கூட நான் கூட நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். ஆனா இது அந்த விட பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா லான்ச் மட்டும் தான் மாத்தி வச்சுட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் சிரமமா இருக்கு. இந்த லொகேஷன் பார்த்ததே ஜாலியா இருக்கு. ரொம்ப லொகேஷன் பார்த்ததே ஜாலியா இருக்கு. ஸ்பேஸ் மியூசியம்லாம் அமேசிங்கா இருக்கு. அப்படியே ஒன்னொன்னும் அப்படியே சூப்பரா இருக்கு. பார்த்ததே இல்லை இது ஒரு சொல்லுங்க. வைஸ் கேப்டன் 4 hours டிராவல் பண்ணி வந்தோம். NSN மெமோரியல்ல இருந்து வரோம். 4 hours டிராவல் பண்ணி வந்தோம். ஆசையா வந்து உட்காந்தோம். பட் லான்ச் வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சுனாங்க. அது ஒரு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு. பட் நேச்சர் சரௌண்டிங்லாம் நல்லா இருக்கு. சொல்லுங்க, வாங்க உள்ள வாங்க. என்ன எவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்தீங்க சொல்லுங்க சார். நாங்க ஆக்சுவலா 4 hours பே பண்ணிட்டு வந்தோம் சார். ஆனா இன்ட்ரெஸ்டானா கடைசியில டிசப்பாயிண்டிங் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி டிவில பாப்பீங்களா ராக்கெட் லான்ச் எல்லாம்? ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு இல்லையா டிவிலேயே பார்க்கும்போது? ஸோ இதை வந்து ஏத்துக்கிறீங்களா? எப்படி இருக்கு? ஓகே, லைவ்ல பார்க்கணும்னு வந்தோம். கொஞ்சம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைச்சு வந்தோம். ஓகே ஓகே. ஸோ ஓகே, யாருக்கெல்லாம் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை? யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லுங்க, சயின்டிஸ்ட் என்னவா ஆகணும் உங்களுக்கு ஆசை? எனக்கு வந்து ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. ராக்கெட் சயின்டிஸ்ட். ஓகே. சேம் ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆகணும்னு. யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்க? APJ அப்துல் கலாம். ஓ வாவ். அது அந்த அக்னி 5 அந்த மிசைல் கண்டுபிடிச்சதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஓகே. ஸோ அந்த மிசைல்லாம் பார்த்து மிசைல் பார்த்து, ஏன்னா ராக்கெட் இன்ஜினோட மிசைல் வச்சிருக்காரு. சொல்லுங்க, எப்படி இருக்கு இந்த டைம்? சார் வெறுப்பா இருக்கு சார். வெறுப்பா இருக்கா? நிறைய எதிர்பார்ப்போட வந்து 2000 ரூபாய் கொடுத்து வந்தோம். இப்போ கடையாட்டாங்க, வேஸ்டா போயிடுச்சு. அது வேற என்னத்துக்காக நாங்க யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம். 2000 கொடுத்து வந்தோம். ரொம்ப நேரம் டிராவல். சென்னையில இருந்து இங்க வரைக்கும் வந்திருக்கோம். ரொம்ப டயர்டா 8 மணில இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா லான்ச் பண்ணுவோம். பட் வந்து என்னன்னா நிறைய டெக்னிக்கலா வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தாலும் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி பர்ஃபெக்ட்டா அனுப்பணும். இல்லாட்டி அந்த ராக்கெட் வந்து வேஸ்ட் ஆயிடும். எங்களால வர முடியாதுல, அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. வரலாமே, நெக்ஸ்ட் டைம் வரலாம். நெக்ஸ்ட் டைம் எங்க அம்மா அப்பா விடுவாங்களா? எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம் வர நாளைக்கு கூட எக்ஸாம் இருக்கு. அதை போஸ்ட்போன் பண்ணுங்க கேட்பாங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க் யூ. சோ பேசுங்க, சொல்லுங்க எப்படி இருக்கு? கொஞ்சம் we are very disappointed because the launch has been postponed. We came expecting so much. எங்க இருந்து வரீங்க? We are from NSN Memorial